வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க, தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அது என்னென்னா, வெங்காயம்லாம் அரிய தேவையில்ல. ஒரு 2 வெங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், இஞ்சி, பூண்டு, சின்னதாக ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இது. இதையும் சேர்த்து நல்லா கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், உப்பு, இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கின பிறகு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. நல்லா அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வந்து நல்லா அந்த மசாலாவோடு அந்த சிக்கன் நல்லா மசாலா ஊறி நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா ஊறினதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா அந்த மூடி போட்டால் அந்த சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா அந்த சிக்கனுக்கு வந்துடும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். நல்லா தண்ணி விட்டுருக்கோம் சிக்கனில். இப்போது ஒரு 2 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் திரும்ப வேக வைங்க. இதிலே சிக்கன் நல்லா வெந்துடும். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான இன்னொரு மசாலா ஒன்று அரைச்சிக்கோங்க. அதில் வந்து தேங்காய் ஒரு 1/4 மூடி, ஒரு அரை மூடியில் 1/4 தேங்காய், அதில் வந்து முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பு, குழம்பு மிளகாத்தூள் வீட்டுக்கு அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள், இது கொஞ்சம் கசகசா, இது 3த்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த வெந்த சிக்கனில் அந்த மசாலாவை போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு சிம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. அளவான தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சிங்கன்னா சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணும்போது நல்லா ஒரு கொத்தமல்லி கை நிறைய போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி.